ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்டாக மேகி, முட்டை, மைதாலாம் வச்சு நிறைய வெரைட்டியில் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை கோதுமை மாவில் கூட செய்யலாம். ஆனால் டேஸ்ட் மைதா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் இன்னைக்கு மைதாவில் செய்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய், உப்பு, மாவு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணியாகவும் பிசையாதீங்க, கெட்டியாகவும் பிசையாதீங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சேர்த்து விட்டு நல்லா தடவி வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு காயாத இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். இது ஊறுற கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான ஸ்டஃபிங், மேகி, முட்டை இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு மேகி ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதோட நல்லா பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இங்கே வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதோட நம்ம காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி நீல வாக்கில் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் 10லேருந்து இல்லை 5 பீன்ஸ் கிட்ட நல்லா நீல வாக்கில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் ரவுண்டாக கூட பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். குடமிளகா கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். ஏன்னா நம்ம காயெல்லாம் நல்லா ஸ்லைஸாக மெலிசாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். ஸோ 2 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நல்லா பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 2 கிளாஸ் அளவு சேர்த்துக்கிறேன். இது 400 ml. நம்ம டீ குடிக்கிற கிளாஸில் 2 கிளாஸ் சேர்த்துக்கலாம். நான் 2 பேக்கெட் செய்ய போகிறேன் அப்படின்றதுனால 2 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு பேக்கெட்னா 1 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை மாற்றிக்கோங்க. இப்போ இது தண்ணி நல்லா நமக்கு கொதிச்சு வரட்டும். இப்போ இங்கே தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம மேகி பாக்கெட்டை சேர்த்துக்கலாம். 2 பேக்கெட்டை அப்படியே சேர்த்துக்கோங்க. நீங்கள் உடைக்க தேவையில்ல. உடைச்சிங்கன்னா நமக்கு நல்லா நீட்டாக கிடைக்காது. அப்படியே சேர்த்து விட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நம்ம நல்லா உடச்சி விட்டோம்னா நமக்கு நீட்டாக இருக்காது. இந்த மாதிரி 1 நிமிஷம் குக் பண்ணதும் அடியில் நல்லா வெந்துடும். பரட்டி போடும்போது நல்லா நீட்டாக இருக்கும். சாப்பிடவும் நல்லா இருக்கும். அதனால உடச்சி விடாது. இப்போ 1 நிமிஷத்துக்கு இது வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பரட்டி போட்டுக்கலாம். இப்போ இங்கே 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை அப்படியே பரட்டி போட்டுருங்க. பாருங்கள், கீழே எல்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அந்த காய், மேகி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இதுக்கு மேலே மேகி நல்லா உடையாது. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நம்ம மேகியில் இருக்கிற மசாலா டேஸ்ட் மேக்கர் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். 2 பேக்கெட்டையும் இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி நல்லா ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷமாவது வேகணும். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு மேகி நல்லா உடையாது, நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ இது ஒரு 2 நிமிஷமாவது வேகட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு மேகி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட மேகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரியாக நீட்டாக இருக்குது. உங்களுக்கு நான் ஃபோர்க்கில் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை அப்படியே மேகி செஞ்சு சாப்பிடலாம். இந்த ஸ்டஃபிங்க்கும் நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணுன்னா காய், பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம முட்டை ரெடி பண்ணிடலாம். மேகி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு முட்டை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நான் 2 முட்டை தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்தளவுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா நுர வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க நல்லா நுர வர மாதிரி பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு தேய்ச்சிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா 1 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக மாவு கிடைக்கும். நம்ம இன்னைக்கு எடுத்துருக்க 2 கப்பில் ஒரு 7லேருந்து 8 உருண்டை கிட்ட வருங்க. இப்போ பாருங்க மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை வந்து மீடியம் சைஸ் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாகவும் உருட்டாதீங்க, பெருசாக உருட்டினீங்கன்னா பெரிய சைஸாக வரும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நம்ம நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இதே போல் மீதி மாவையும் எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்தாச்சுங்க. மொத்தம் 6 உருண்டை கிட்ட வந்திருக்கு. இப்போ இதை நம்ம தேய்ச்சிடலாம். அதுக்கு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் மைதா மாவு தூவிக்கோங்க. அதில் நம்ம பிடிச்சி வச்ச உருண்டை எடுத்து நல்லா பரட்டிக்கோங்க மைதா மாவில். ரொம்ப மைதா மாவு சேர்க்க தேவையில்ல. இதை வந்து நல்லா மெலிசா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா மெலிசா தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப மொத்தமாக தேய்க்க வேணாம். அப்புறம் வந்து நமக்கு மாவாட்டம் இருக்கும் வேகாத. இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க தேவையில்ல, அப்புறம் ஒழுக்கிடும். அதனால ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டா போதும். இதை சேர்த்து விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதோட நம்ம ரெடி பண்ணி வச்ச மேகி வந்து 2 ஸ்பூன் அளவு வச்சுக்கலாங்க. அதை வச்சு விட்டு நல்லா ரவுண்டாக ஆக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுலில் வந்து நான் தண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து சைடில் ஓரத்தில் எல்லாத்துலேயுமே கையால் நல்லா தடவி விட்டுருங்க. அப்போ நமக்கு நல்லா ஒட்டிக்கும். நீங்கள் மைதா பேஸ்ட் கூட வேணா அப்ளை பண்ணிக்கலாம். தண்ணியே போதும், நமக்கு நல்லா ஒட்டிடும். இப்போ நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நான் இப்போ உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க. 4 பகுதியும் மடிச்சுக்கோங்க. நடுவில் இருக்கிற ஸ்டஃபிங் வந்து நமக்கு வெளியில் தெரியக்கூடாது. அது மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 சைடு, அடுத்த 2 சைடு இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே அதில் ஈரப்பதம் இருக்கிறதுனால நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம். இப்போ மேகி பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு. இதை பொரிக்கிறதுக்கு இங்கே ஒரு வானல் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு வந்து வானலில் போட்டு அப்படியே பொரிச்சு தான் எடுக்க போகிறேன். நீங்கள் எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றி பொரிச்சு கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு தோசை தவாவில் போட்டு வறுத்து எடுக்கிற மாதிரி தான் வறுத்து எடுக்க போகிறேன். இதை நீங்கள் தோசை தவாவில் கூட செஞ்சுக்கலாங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சா மேகி பாக்கெட்டை வந்து வச்சுக்கலாம். இதை சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷமாவது வேகணும். நல்லா செவந்து கிறிஸ்பி ஆகி வரணும். அது வரையும் நல்லா நம்ம செவர விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அடியில் வந்து நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம பரட்டி போட்டுடலாம். தோசை பரட்டி வச்சு நல்லா பரட்டி போட்டுருங்க. பாருங்கள் நல்லா நமக்கு செவந்து வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ இது மறுபடியும் இந்த சைடு 2 நிமிஷம் வேகணும். இப்போ இந்த பக்கமும் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு ஃபர்ஸ்ட் டைப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து செகண்ட் டைப் என்னன்னு பார்த்துடலாம். அடுத்தது அதே போல தாங்க மாவு டஸ்ட் பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல எப்படி தேய்ச்சோமோ அதே போல தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை ஒரு முட்டை அளவுக்கு ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு சைடு எல்லாத்துலேயுமே தண்ணி வச்சு அப்ளை பண்ணி விட்டுருங்க. நம்ம முன்னாடி எப்படி ஃபோல்ட் பண்ணமோ அதே போல தாங்க ஃபர்ஸ்ட் 2 சைடு அடுத்த 2 சைடுன்னு போட்டு ஃபோல்ட் பண்ணணும். கொஞ்சம் ஸ்லோவாக ஃபோல்ட் பண்ணுங்க, இல்லைன்னா முட்டை வந்து வெளியில் வந்துடும். நமக்கு முட்டை வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா வெளியில் லீக் ஆகிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை அப்படியே சப்பாத்தி கட்டையோட தோசை தவால சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி அந்த பேனில் வந்து எண்ணெய் இருந்தது, அதனால நான் எண்ணெய் அப்ளை பண்ணலை.
உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து விட்டு நல்லா சவர விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நம்ம 2 சைடும் நல்லா பரட்டி போட்டு சவர வச்சு எடுத்தாச்சுங்க. இந்த பக்கம் 2 நிமிஷம், இந்த பக்கம் 2 நிமிஷம்னு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்ல மாற்றி எடுத்து வச்சிடலாம். இது இப்போ 3rd மெத்தட் பார்த்துடலாம். அதே வானல்ல நம்ம இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வச்ச ஷீட்டை போட்டு 2 பக்கமும் ஒரு 10 செகண்ட் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ 2 சைடு போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. அதில் ஒரு சைடில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்ச முட்டையை சேர்த்து விட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இதில் எவ்வளோ முட்டை வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். நான் 1 முட்டை கிட்ட சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து கீழே உள்ள பகுதி நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பரட்டி போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. அதோட கொஞ்சம் மிளகாய் தூள், இது 2யும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது அடியில் வெந்து வந்ததும் நம்ம பரட்டி போட்டுடலாம். இப்போ அடியில் நல்லா செவந்துருச்சு. இது அப்படியே நம்ம தோசை பரட்டுற மாதிரி தாங்க பரட்டி போட்டுருங்க. பரட்டி போட்டுட்டு முட்டை எல்லாம் நல்லா வெந்து வரணும். 1 நிமிஷம் கிட்ட வேக வச்சுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு பாருங்க. முட்டையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்ல மாற்றி எடுத்து வச்சிருங்க. இதை நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் இன்னும் நமக்கு டிஃப்ரெண்டாக ரோல் மாதிரி செய்யலாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச மேகியை ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கிட்ட வச்சுக்கோங்க. நல்லா நீல வாக்கில் வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ ரவுண்ட் ஷேப் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இதோட நீங்கள் சாஸ் கூட சேர்த்துக்கலாம், இல்லை வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படி ரோல் மடிப்போமோ அந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு மடித்து காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட எக் மேகி ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம், சாஸ் தொட்டு சாப்பிட்லாம். எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாருங்க நம்மளோட எக் மேகி ரோல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து 4th மெத்தட் பார்த்துடலாம். 4th மெத்தட் பிளைன் மேகி ரோல் தாங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி ஃபர்ஸ்ட்டில் தேய்ச்சோமோ அதே போல் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மேகியை ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கிட்ட வச்சுக்கோங்க. வச்சுட்டு சைடு எல்லாத்துலேயுமே நல்லா தண்ணி அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஃபர்ஸ்ட்டில் ஃபோல்ட் பண்ணோமோ அதே போல் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். 2 சைடு ஃபர்ஸ்ட்டு, அடுத்த 2 சைடு அந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்க நல்லா ஃபோல்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நடுவில் இருக்கிற ஸ்டஃபிங் நமக்கு வெளியில் தெரியக்கூடாது. இப்போ இதை நம்ம வானலில் போட்டு எடுத்துடலாம். அதே வானலில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா எண்ணெய் எனக்கு எதுவும் இல்லை, அதனால எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மேகி பேக்கெட்டை சேர்த்து 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக செவந்து வர்ற வரையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா செவந்துருச்சுங்க. 2 நிமிஷம் போட்டு நல்லா செவந்து வந்துருச்சு. இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்நாக்ஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம நிறைய மெத்தடில் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு இந்த இதில் எந்த மெத்தட் பிடிச்சிருக்கு, ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த மெத்தட் செஞ்சுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.